இன்னும் சில பண்புகள் இருக்கிறது. ஏற்கனவே அந்த குருவிற்குரிய பண்புகளாக கூறினார்கள் அல்லவா? அவையும் உடையவராக இருப்பார். அதற்கு பிறகு சுத்தமானவராக இருப்பார். இது என்னடா அது கூத்தா இருக்கு? சுத்தம்னா எல்லாரும் தானே தண்ணி ஊத்திக்கிறோம், எல்லாரும் தானே சந்தனம் பூசிக்கிறோம், எல்லாரும் தானே மணக்க மணக்க விபூதி அணிகிறோம். இதுல குரு என்ன அப்படி சுத்தம்னா, என்ன மாதிரி ஆட்கள் உடலால் மட்டும் தூய்மையானவர்கள் மனத்தால் தூய்மையை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பன்னு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு. ஆனால் மனம் மொழி மெய்களில் சுத்தமா இருக்கணும், மனம் சுத்தமா இருக்கணும். சீடனை பார்த்தாவே இவனை பாரு இவ்வளவு வசதியா பெரிய காரு நமக்கு இல்லையேன்னு கவலைப்படுறவ அப்படி இருக்கக்கூடாது. அது ஒரு சுத்தமா இருத்தல். என்ன, அதாவது பொறாமை களவு, பொறாமை இருக்கக்கூடாது மனசுல. பொறாமை இல்லைன்னா நீங்க சுத்தமா இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா? அடுத்து இன்னொன்னு இருக்கு. இது மனதால் வரக்கூடிய சுத்தம், பொறாமையற்று இருத்தல். இன்னொன்னு உயிரால் வரக்கூடிய சுத்தம். இந்த உயிர் நமக்கு எது எது நம்ம விரும்பி நல்லதுன்னு ஆடுறோமோ அதையெல்லாம் தவிர்த்துக்கிட்டே இருக்கும். கோயில் போறப்ப கிளம்போ யாராவது எங்கேயா ஒரு பொழுதுபோக்கு அங்காடிக்கோ எதுக்காக கூப்பிட்டா கோயிலை மறந்துடுவோம். அப்படியெல்லாம் இல்லாம உரிய நேரத்தில் உரிய கடமைகளை செய்யவும் ஒரு சுத்தமாக இருத்தல் தான். நாக்கு சத்தியம் பேசுவதும் சுத்தமாக இருத்தல். யாராவது ஏதாவது தவறான தரக்குறைவான வார்த்தைப்படி அவனை போய் வாயை கழுவ சொல்லுவாங்க. புரியுதா? பாமர ஜனங்கள் சொல்லுவாங்க அப்படி. அவரும் தக்க பச்சை பச்சை திட்டினான்னு வைங்க, டே அவனை போய் வாயை கழுவ சொல்டா, ஒரே கவிச்சியா இருக்கும்பாங்க. ஆக சொல் சுத்தமா இருக்கணும், சொல் சுத்தமா இருக்கணும், செயல் சுத்தமா இருக்கணும், மனம் சுத்தமா இருக்கணும், எண்ணங்கள் சுத்தமா இருக்கணும். இப்படி அந்த குரு இருப்பார். அச்சா, அடுத்து மகிழ்ச்சியுடன் இருப்பார். சீடன் வறுமையிலிருந்து வந்து ஐயா எனக்கு இந்த கஷ்டம்னு சொன்னாலும் அவர் மகிழ்வோடு, அப்படியா கண்ணு மகிழ்வோன்னு சிரிச்சுட்டுலாம் கிடையாது. அன்போடு அவரை கூப்பிட்டு வாங்க உட்காருங்க, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு ஓ இந்த பிரச்சனையா, கவலைப்படாத கண்ணு சாமி இருக்கார் சரி பண்ணார் மகிழ்ச்சியோட சொல்லுவார். ஐயோ அப்படி ஆயிடுச்சா, இந்த சாமியே இப்படித்தான் அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவர் மகிழ்ச்சி அறவழி வாழ்வதால் அவர் மகிழ்ச்சியுடன் இருப்பார். அடுத்து தவம் புரிபவராக இருப்பார். தவம்னா என்ன? போய் கதவை சாத்தி லைட்டை பற்றி உட்கார்றதா, இல்லை காட்டில் போய் உட்கார்றதா, இல்லை கோயிலில் கண்ணை மூடிட்டு பேன்னு உட்கார்றதா, அதெல்லாம் கிடையாது. தவம் என்பது ஒரு செயலை நோக்கி நாம் முழு மனதோடு செய்யக்கூடிய செயல்பாட்டுக்கு தவம்னு பேர். குரு செய்யக்கூடிய தவம் என்னவெனில், இந்த இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்களில் அறநெறி வாழாமல் இருக்கின்ற உயிர்களை நெறிப்படுத்தி அவர்கள் அறவழி வாழ நோற்றல் தான் தவம். நோற்றல் தவம். அதுக்காக அவர் செய்யக்கூடிய செயல் இருக்கு இல்லையா, அது தவம், நோற்றல் தவம் அப்படின்னு பேசுவாங்க. ஆக இதையெல்லாம் புரிந்து கொண்டு இறைவனிடம் மனதை பற்றச் செய்து வாழ்வார். அவர் மனது எது கேட்டாலும் இறைவன் கேட்டதான் கேட்பாரு. சாமி என்ன சாமி பாரு, சாமி கொடுத்துருவார். என்ன, போய் கோயில்ல போய் உட்கார்ந்துட்டு இறைவனிடம் மனம் பற்றக்கூடிய வேற்றாகி விண்ணாகி கற்றொன்னும் கனியே எல்லாம் சிவனாய் போற்றி இதெல்லாம் படின்னு சொன்னா ஒரு நல்ல குரு. பொன் பெற்ற பதிகம், பொருள் பெற்ற பதிகம், வினை நீக்கும் பதிகம், இதையெல்லாம் படின்னு சொன்னா அவர் ஆசிரியர். புரியுதா? இறைவனிடம் மனதை பற்றச் செய்யக்கூடியவராக இருப்பார். சதா சர்வகாலம் எல்லாம் சிவன் செயல், நம்ம சுத்திர்களை எல்லாம் சிவம் என உணர்ந்து என்னை யார் வாழ்கிறார்களோ அவருக்கு குருன்னு பேரு. சரி, குரு இந்த உரிய நியமங்களாகி இதில் ஏதேனும் ஒரு பயனுக்கு ஒரு குரு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பிரதிபலனை கருதி ஏதேனும் பயனை கருதி ஒருவர் இருப்பாரானால் அவருக்கு பெரும் செல்வமும் புகழும் பல பெண்களுடைய தொடர்பும் தவறான மனிதர்களுடைய ஆளுமைக்கு அடிமை போல வெளியே காட்டிக்கொள்ளாமல் பெரும் முரட்டு மனிதர்கள், உலக புகழ் பெற்ற அயோக்கியர்கள் எல்லாம் அவருக்கு சீடரா இருப்பாங்க.
அப்ப இவர் வாழ்க்கை என்ன ஆகும்? அந்த சீடனற்றுக்கு எல்லாம் இவரை பற்றும். ஆக இந்த நெறிநில்லாதவர் குரு ஆக முடியாது. அவங்கெல்லாம் வாத்தியாரு இல்லைன்னா ஆசிரியர். ஆகவே என் அன்பின் உறவுகளே, சும்மா கண்டவனெல்லாம் குரு குருன்னு சொல்லக்கூடாது. சரி, இந்த குரு பார்த்துட்டோம். இந்த குருல எத்தனை பேர் இருக்காங்க? இறைவன் நம் வாழ்க்கையிலே குருவாக பல்வேறு திருமணி தாங்கி வருகிறார். எப்படி நாம் 1ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது ஒரு ஆசிரியர், 2வது படிக்கும் பொழுது ஒரு ஆசிரியர், அப்படி இருக்கு இல்லையா? அதுபோல 9 விதமான படிநிலைகள் ஆன்மா பக்குவப்பட இருக்கிறது. அந்த படிநிலைகளே நமக்கு அருள் கூடுவதற்காக 9 விதமான திருமேனியோடு குருவாக இறைவன் வருவார். என்ன? அவரை பற்றி இப்பொழுது சிந்திப்போம். முதல் குரு போதக குரு அப்படின்னு பேரு. இவர் சாத்திரம் அறநூல்களின் விதிமுறைகளையும் அந்த அறநூலில் கூறப்பட்ட வழிமுறைகளையும் எவ்வாறு நாம் பின்பற்றி வாழ வேண்டும் என்று எடுத்து சொல்பவருக்கு போதக குரு. அவர் படித்ததை நமக்கு உபதேசம் செய்வதற்கு, அவர் படித்த நல்ல சத்தியமிக்க தர்ம சாத்திரங்களின்படி நம் வாழ்க்கை வாழ வழிகாட்டுபவருக்கு போதக குரு அப்படின்னு பேர். 2வது ஒரு குரு இருக்கார், அவருக்கு வேத குருன்னு பேரு. வேத குருன்னா வேத மந்திரங்களை வேதத்தை சொல்லி கொடுக்கிறவர் இல்ல, வேதங்களில் உள்ள தத்துவம் எது, பதி பசு பாசம் என்ற இந்த தத்துவங்களை நமக்கு உபதேசித்து கடவுளின் பால் மனதை நாட்டம் கொள்ளச் செய்பவராக இருப்பார். இவர் 2வது குரு. 3வதாக ஒரு குரு இருக்கார், விசித குரு என்று பெயர். இவர் என்ன செய்வார்னா, சீடர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை போக்கி, சீடர்கள் மனம் மொழி மெய்களால் மட்டுமல்ல சித்த சுத்திக்கு வழிகாட்டி மனதிற்குள் இருக்கும் இறைவனை காண்பதற்கான தத்துவங்களை கூறுபவருக்கு விசித குருன்னு பேர். தெளிவா சுருக்கமா சொல்லிருந்தேன். நம் மனதையும் சித்தத்தையும் தூய்மைப்படுத்தி நமக்குள் இமைப்பொழுதும் நீங்காமல் இருக்கின்ற இறைவனை காண்பதற்காக வழியை கூடியவருக்கு விசித குருன்னு பேர். அடுத்து வசிஷ்ட குரு. இவர் யாருன்னா, தினம்தோறும் நான் எவ்வாறு வாழ வேண்டும், அந்த வாழ்க்கையிலே நாம் என்னென்ன செயல்களை செய்தால் இப்பிறவியிலும் மகிழ்வோடு வாழ்ந்து இறப்பிற்கு பிறகு அங்கேயும் நிம்மதியாக நாம் வாழ முடியும் என்பதற்கு வழிகாட்டுபவருக்கு என்ன பேரு? வசிஷ்ட குருன்னு பேரு. அடுத்தது காமிய குரு. இவர் 5வது குரு. இவர் என்ன செய்வார் என்றால், ஆலயங்களுக்கு பணி செய்தல், பசித்தவருக்கு உணவளித்தல், துணி இல்லாத ஏழைகளுக்கு ஆடைகள் அளித்தல், கல்வி முதலிய கிடைக்காத இடங்கள் சென்று நற்கல்வியை போதித்தல், என்ன இதையெல்லாம் நமக்கு செய்ய கற்றுத்தருபவருக்கு காமிய குருன்னு பேர். நற்பணிகள் செய்ய வழிகாட்டி அதனால் நாம் இறைநிலையிலே நிற்க உதவுவதற்கு காமிய குருன்னு பேர். அடுத்து ஒரு குரு இருக்கார், இவருக்கு சூசக குரு. சூசகம்னா ரகசியம்னு பேர். ரகசியங்களை காட்டக்கூடிய குரு. அது என்ன ரகசியம்? பஞ்ச இந்திரியங்கள் இருக்கின்றன அல்லவா, மெய்வாய் போக்குவரத்து எல்லாம் இருக்குல்ல, இவற்றை அடக்கும் வழியை நமக்கு கூறி தெய்வத்துவம் என்னும் ஆத்தும தத்துவத்தை உணரச் செய்பவர். நான் யார் என்று பாருன்னு சொல்றாருல்ல ரமணர். அதுபோல இந்த சுற்றிலுக்கு எல்லாத்தையும் விளக்கி, இந்த சுற்றிலுக்கும் எல்லாம் உனதுள் இருக்கிறது, அதனால் உன் ஆத்மா என்ன பண்ணணும், இறைவனை அடைவதற்காக பாடுபடணும் உணர்த்தவருக்கு பேரு சூசக குருன்னு பேர். அடுத்ததாக ஞானகுரு அல்லது காரணகுரு. இவர் கிடைப்பத ரொம்ப அரிது, மற்றவர்களுக்கு தான் அரிதுனா இது மிக மிக அரிது. இவர் யாருன்னா, உயிர் கடவுள், அதாவது பதி பசு ஐக்கியத்திற்கு காரணமான ஜீவ தத்துவம் பிரம்ம தத்துவத்தை சொல்பவர் அல்ல, நமக்கு உணர்த்துபவர்.
என்ன, கடவுள் உயிர் இரண்டும் கலப்பதற்கான காரணமாக உள்ள ஜீவ தத்துவத்தையும் பிரம்ம தத்துவம் இந்த உலகு சார்ந்த தத்துவங்களையும் நமக்கு உணர்த்தி தெய்வம் ஒன்றே உண்மை, ஒரே ஒரு தெய்வம் தான் உலகெங்கும் இருக்கிறது, மற்றவையாவும் அந்த உருவமற்ற இறைவனின் பற்பல வேறுபட்ட தோற்றங்களே என்பதை தானும் அனுபவ ரீதியாக உணர்ந்து பிறருக்கு எடுத்துரைக்கக்கூடிய தன்மையுடையவராக இருப்பார். இப்படிப்பட்ட குருவே என்ன, பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் எல்லாம் ஒன்றாக சேர்ந்த சிவகுரு. இவருக்கு தான் குருவே சிவம்னு பேரு. இந்த குரு தான் சிவம். என்ன, பெரிய புராணம் சொல்றவங்களும் கதை சொல்றவனும் திருமுறை பாடுறவனும் மரியாதை குறைவல்ல. இவங்க பொருள் பற்றி பாடுறதுனால, பொருளுக்காக யார் பாடினாலும் இரவலர்கள் தானே. ரயில்ல பாட்டு பாடி பிச்சை எடுக்கிறவங்களுக்கு இந்த திருமுறைகளை பாடி சம்பாதிக்கிறவங்க வித்தியாசம் பெருசா. எங்க ஐயா இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லி இதை பல இடங்கள் சொல்லி அவருடைய வம்பஸ் தேடிக்கிறேன், வேற வழி கிடையாது. உண்மையா தானே சொல்லணும். ஆக இந்த இவங்கெல்லாம் குரு ஆக முடியாது. ஆக இந்த குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மை தஸ்மை ஸ்ரீ குரவே நமகங்கிறாங்கல்ல. அந்த பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் எல்லாம் ஒன்றாக இணைந்த அந்த சிவருமான் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு இணையானவர் இந்த ஞானகுரு. ஞானாசிரியெல்லாம் கிடையாது, ஞானாசிரியர் வேற ஞானகுரு வேற. ஆக இந்த யார் குரு, சிவகுரு யாரு? குருவே சிவம். எல்லாரும் ஏமாத்துறம்மா. அஜோ, எவ்வளவு பாவம். நல்ல ஆன்மாக்கள் ஆன்மீகத்தை தேடி அலையுது. இவன் அவன் ஏமாத்துறான் சாமி. சொத்தை பிடிங்கிறான், காரை பிடிங்கிறான், வேலை வெட்டிலாம் விட்டது என்ன ஆசிரமத்துல இடாங்கிறான், நான் கட்டுற திருப்பணிகளுக்கு இது செய்யுங்கிறான். இவன் மட்டும் வீட்டுல போய் குடும்பம் நடத்துறான். வேடிக்கையான கொடுமை. ஆகைய இங்க சிவகுரு யார்? குருவே சிவம்னு சொல்லுது இல்ல சைவம். அந்த குரு எப்படி இருப்பார்? பதி பசு, அதாவது உயிர் கடவுள் இரண்டும் இணைவதற்கான ஜீவ தத்துவத்தையும் நம் உடல் சார்ந்த தத்துவங்களையும் இந்த பஞ்சபூதங்களாகிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பிரம்ம தத்துவத்தையும் நமக்கு உணர்த்தி தெய்வம் என்பது ஒன்றுதான், நாம் காணக்கூடிய பல்வேறு தோற்றங்களும் அந்த ஒரே இறைவனுடைய பல்வேறு மாறுபட்ட திருமேனிகள் என்பதை தானும் அனுபவ ரீதியாக பட்டறிவால் உணர்ந்து பிறருக்கு எடுத்துரைக்க கூடியவர். இவர் தான் இந்த ஞானகுரு இருக்காரே, இவர் தான் சிவகுரு ஆவார். இவர் உட்கார்ந்து கதையடிச்சிட மாட்டார். ஒரே வார்த்தை 2 வார்த்தை தெளிவிச்சு போயிட்டே இருப்பார். ஆக என் அன்பின் உறவுகளே, இவர் தான் சிவகுரு. அடுத்து ஒரு குரு இருக்கார், இன்னும் 2 குரு இருக்காங்களே, 7 பேர் தானே பார்த்திருக்கோம். அவர் யாருன்னா சத்குரு. இன்னைக்கு எல்லா பசங்களும் போட்டுக்கிறான். காவி கட்டி ருத்ராட்சம் போட்டவன், தாடி வச்சுக்குள்ளா போட்டவன் எல்லாரும் சத்குருங்கிறான். ஐயோ ஐயோ கொடுமை. இதை படிச்சுட்டு நூலாயிட்டான் சாமி, இடைச்ச போயிட்டேன் தெரியுதா. இந்த சத்குரு என்பவர் யார்? இவரே எல்லா ஞானிகளும், தாயுமானவர், பட்டினத்தார், நாவுக்கரசர், அவங்க இவங்க இவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா, அத்தனை ஞானிகளும் பேசும் எங்களுக்கு சத்குருவை கொடுன்னு கேட்குறாங்கல்ல, மிக பழுத்த ஞானிகள். இவங்க எல்லாருக்கும் தேடியும் காண முடியாதவர் இந்த சத்குரு. ஒரே வார்த்தை, ஒரே ஒரு திருவார்த்தையால் நம்முடைய ஆத்மா மற்றும் வாழ்வில் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி ஒரு அமைதியை கொடுத்து சிவமாம் தன்மை தருபவர் நமக்கு. ஐயன், நீங்க சிவமாவே ஆயிடுவீங்க. இன்னைக்கு இருக்கிற நிறைய குருமார்கள், உலக புகழ்பெற்ற ஜக்கி வாசுதேவ்ல இருந்து நித்தியானத்துல இருந்து வாழும் கலை ரவிசங்கர்ஜி வரைக்கும் அப்படி ஒரு குரு வாச்சிருக்காரு. அவங்க பேரை வெளியே சொல்ல மாட்டாங்க, அவங்க குருவை அடையாளம் காட்ட மாட்டாங்க சாமி. அவன் மட்டும் இல்லை, இன்னும் எவன் பெரிய புராணத்தை வச்சு வித்து திங்கிறவன், கும்பாபிஷேகத்துல சம்பாதிக்கிறவன், தன்னை குருன்னு சத்குருன்னு போட்டுக்கிற எவனுமே அவருடைய உண்மை, அவங்க அந்த சத்குருவை சந்திச்சிருப்பாங்க. ஒரே வார்த்தையிலே இவங்களுடைய குழப்பத்தை எல்லாம் தீர்த்து இவங்களுக்கு சிவமாம் தன்மை தந்துருவார். புரியுதா?
ஏன்னா அந்த சத்குருவை அவங்க அடையாளம் கட்ட இவங்க பொழைக்க முடியாதுல்ல. வருத்தமா இருக்கு. நம்முடைய அற்புதமா சொல்லுவாங்க, இணையால் சத்குருவாகி அப்படிம்பார். இன்னொரு இடத்துல வார்த்தை சொல்ல சத்குரு வாய்க்குமே, ஒரே வார்த்தை தான் பேசுவார். இவருக்கு சத்குருன்னு பேர். அடுத்துக்கு அடுத்து 9வது இவர் மிகப்பெரிய விஷயம். இவருக்கு மௌன குருன்னு பேர். இன்னைக்கு அவன் போட்டுக்கிறான், மௌன விரதம் இருக்கிறவங்களாம் மௌன குருன்னு போட்டிருக்கான். அப்படியெல்லாம் கிடையாது. இவரே இறைவனின் அவதாரம். இவர் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார், அமைதியாக இருப்பார், ஏதும் பேச மாட்டார். இறைவனுடைய திருமேனியை போல. கோயில்ல போய் நீங்க என்ன பேசினாலும் எதிர்க்கிறது திருமேனி உங்ககிட்ட ஏதாவது பேசுதா? ஆனா உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்குது இல்ல, அது போல இவர் அமைதியா இருப்பார். என்ன, இவரே பேசா அனுபூதி நிலையை அவருக்கு தந்திருப்பார். அந்த மௌனகுரு இருக்காரு, அவருக்கு இறைவனே. நம்ம அருணகிரிநாதர் சொல்லுவார், செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லறேன். நான் முருகா நான் அனுபூதி இதெல்லாம் பாடிட்டேன், திருப்புகள் பாடிட்டேன், இதெல்லாம் பாடிட்ட முருகா, நான் என்ன செய்யணும்னாராம், சும்மா இருன்னாராம் முருகப்பெருமான். பேசா அனுபூதி பிறந்ததுவேங்கிறார். பேசா அனுபூதிங்கிறது அந்த மௌன நிலை. என்ன சொல்றாரு இல்ல, பேசா அனுபூதி பிறந்ததுவே என்று பேசுவார். அந்த பேசாத அனுபூதி நிலை, அது மேம்பட்ட மிக உயர்ந்த நிலை. அதை தந்து சித்தத்தை தெளிவுபடுத்தி சிவமாக்குவார். அவர் பார்த்தா போதும், அப்படி நயன தீட்சைன்னு பேர் அதுக்கு. அவர் இப்படின்னு பார்த்தாவே நீங்க சிவமாயிடுவீங்க. என்ன, நம்ம தாய்மானவர் பேசுவார், சித்தம் தெளிந்து சிவமானார்பார். அவங்க சித்தம் தெளிந்து மௌனம் ஆயிடுவாங்க. இவ்வளவுதாண்டா, பேசி ஒன்னும் ஆக போறதில்லை, நடக்குதுன்ட்டு அமைதியா இருந்துட்டே எல்லாம் சாதிச்சிருவாங்க. விரல் அசைத்தால் இந்த உலகம் சுழன்று எழுமா. அப்படிப்பட்டவர்களுக்கு மௌனகுருன்னு பேரு. என்ன, சித்தம் தெளிந்து சிவமானார் எல்லாருக்கும் கொத்தடிமையான குடினான் பராபரமே என்று கூறி, இந்த குரு என்பவர்கள் இப்படி இருப்பார். இந்த தீட்சை கொடுக்கணும் யாருன்னா அடுத்து வரும், நாளை பதிவிலே நாம் அதை சிந்திப்போம். ஏன்னா இன்னைக்கு இவங்க தான் இப்போ இவங்களுடைய காமெடி பெரிய காமெடியா இருக்கும். என்ன, தீட்சா குருன்னு சொல்லிக்கிட்டு இவங்க பண்ற காமெடி இருக்கு, சொல்ல முடியாத நகைச்சுவை காட்சிகள் நிறைய இருக்கு. 2 காலை தூக்கி ஒருத்தன் உட்கார முடியாத உட்காரான், காலை தூக்க முடியாத தூக்கி ஒருத்தன் தலையில வைக்கிறான். கேட்டா திருவடி தீட்சைங்கிறான், 10,000 ஃபீஸ் வாங்கலாம். என்னடா நடக்குது இங்க? கேட்க ஆள் இல்லையா? அவங்கள பெருமான் இருக்கார் கேட்க. ஆக என் அன்பின் உறவுகளே, இந்த குருன்னா யாருன்னு பார்த்தோம். இந்த குரு 9 விதமா வருவாங்க. இவங்க யாரும் அப்படி போன போக்குல அருளிட்டு போயிடுவாங்க. உட்கார வச்சு கிளாஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. முதல் 1வது வரிசைப்படுத்திங்க. போதக குரு, வேதகுரு, விசிதகுரு, வசிஷ்டகுரு, காமியகுரு, சூசககுரு, காரணகுரு என்கின்ற ஞானகுரு, சத்குரு, மௌனகுரு. இவர்களே நம்மை இறைவனை நோக்கி நகர்த்தக்கூடிய அருளாளர் என்று கூறி, எல்லாமல்ல இறைவனின் அருளால் தாங்கள் அனைவரும் அத்தகு சிறப்புமிக்க இறையருளை பெற்று, அந்த சர்க்குருவின் பேரருளை பெற்று. சர்க்குருனா நினைக்கிற டுபாக்கூர் டான்ஸ் ஆடுற குரு எல்லாம் கிடையாது. யாவன் ஆணைய சிவங்கிற குரு எல்லாம் கிடையாது. அமைதியை விற்கிற குரு கிடையாது. ஆன்மீகத்தை விற்பவர் அந்த குரு கிடையாது. இவரை சந்தித்து இறையருள் பெற, திருவுருளை எளியேன் பெற முதல்ல நாம் பெறணும் இல்லையா? அந்த பேசி பேசி எல்லா பகையும் தேடிக்கிறோங்களே, அந்த பேசா அனுபூதி நிலையை அடியேனுக்கு தர வேண்டி பதிவை தற்காலிகமாக மீண்டும் இறையருளால் தொடர்பு கூறி விடைபெறுகிறோம். நமச்சிவாய் வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுனார் திருவள்ளுவர். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. சைவம் என்பதின் உண்மை பொருளை இந்த இன்றைய தலைமுறை அல்ல, வருங்கால தலைமுறைகள் கூட போலியிடம் ஏமாறக்கூடாது என்பதற்காக எம்மை ஆளுடைய அண்ணல் மேட்டூர் மீனாட்சி சொக்கநாத பெருமான் அருளாசியோடும் என்னுடைய ஆசான் நின்று வாழ்ந்த எங்கள் ஆடூரையா அவருடைய திருவருள் ஆசியாலும் இந்த பதிவை செய்து கொண்டிருக்கிறோம். திருவருள் அனைவருக்கும் உண்டாகட்டும். நெறிநின்று சைவ நன்னெறி வாழ வாழ்த்துக்கள். நமச்சிவாய் வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.